முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த இரவுக்குள்ளாகவே நீ இந்த முருகனின் உருவத்தை தொட்டுவிட்டால் நாளை விடியலில் கண்டிப்பா நீ விரும்பிய வாழ்க்கையே உன் கைகளில் வந்து சேரும். இந்த முருகன் மீது நம்பிக்கை இருந்தா மட்டும் நான் சொல்றதை கேளு. ஏன்னா என் மேல நம்பிக்கை இல்லாம நீ மலையவே தள்ளிவிட முயற்சி செஞ்சாலும் அது முடியாது. என் மேல நம்பிக்கையோட இந்த உலகத்தையே தலைகீழாக திருப்பி போட நினைத்தாலும் அது நிச்சயம் உன்னால் முடியக்கூடும் என் செல்வமே. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ எதை அடைய விரும்பினாயோ அதைத்தான் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். எப்போதும் அது அப்படி ஆகிடுமோ இது அப்படி ஆகிடுமோன்னு விளைவுகளை பற்றி மட்டுமே யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம உற்சாகமாக இருக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில நீ எதை ஆசைப்பட்டாலும் அதை உன் கைகளில் ஒப்படைக்க தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் இலக்குகளை எல்லாம் நீ அடைந்து வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் உன் லட்சியங்களில் எல்லாம் நீ வெற்றி பெறும்படியும் இந்த முருகன் உனக்கு துணையா இருக்க போறேன். வாழ்க்கைனா ஒரு நாள் வலியும் வேதனையும் இருக்கும், இன்னொரு நாள் வாழ்க்கை வெறுத்து போகும். சில நாட்கள் எல்லாம் இப்படிதான் வாழ்க்கைனா அதுவே பழகி போகும். ஒரு சில நாட்கள்ல உறவுகள் உன் கூட சண்டை போட்டு விலகி போகும். மொத்தத்துல வாழ்க்கைனாலே வலி வேதனை கஷ்டம் நஷ்டம் துக்கம் துன்பம் இன்பம் மகிழ்ச்சின்னு எல்லாமே கலந்தது தானே. நீதான் உன் கூட இருக்கிறவங்க கூட நல்லா பேசி பழகி ஓடமா இரு. உன்னை விட்டு உதறி விலகி போறவங்களுக்கு நீ ஒரு பாடமாக முன்னோடியாக இருந்து ஏன் உன்னை விட்டு விலகி போனோன்னு யோசிக்கிற அளவுக்கு வாழ்ந்து ஜெயிச்சு அவங்க முன்னால நிக்கணும் என் செல்வமே. எத்தனை துன்பங்கள் உன் வாழ்க்கையில வந்தாலும் உனக்கு நிழலாக நான் இருந்து உனக்கான நன்மைகளை செஞ்சு தர்றேன். நீ எப்போதும் எதையும் பெருசா யோசிக்க வேண்டாம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு கடந்து போய்கிட்டே இரு. உன் எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் அது எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் அதை நிச்சயம் நான் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறேன். எப்போதும் உன் வாழ்க்கையில குடும்ப பொருளாதாரத்துல தாழ்வாவே இருக்கோமே நினைச்சு நீ தயங்கிக்கிட்டே இருக்காத. கூடிய சீக்கிரம் உன் பொருளாதாரத்தை உயர்த்தி உன் வாழ்க்கையை வெற்றி நிறைஞ்சதாக மாற்றி காட்டுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நான் படைச்ச எல்லா உயிர்களிடமும் திறமை உள்ளது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அதை எப்படி பயன்படுத்துகிறானோ அதை பொறுத்து தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறான். நீயும் உன் திறமையை எப்படி பயன்படுத்தணுன்ற அந்த வெற்றியின் ரகசியத்தை சொல்வதற்காக தான் இந்த முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன் என் செல்வமே. நீ பல நேரங்களில் பல விஷயங்களில் தோத்து போகிறதுக்கு காரணம், நீ செய்ய நினைக்கிற பல விஷயங்கள் வெற்றி பெறாமல் போவதற்கு காரணமே நீ அதை பற்றி பல பேர்கிட்ட விவாதிப்பதும் பல பேரிடம் கலந்து பேசுவதும் தான். நீ செய்ய நினைக்கிற காரியத்தை பல பேர்கிட்ட போய் அபிப்பிராயம் கேட்கும்போது அதுவே ஒரு தடங்கள் வர்றதுக்கும் ஒரு தப்பு நடக்கிறதுக்கும் காரணமாயிடுது. முதல்ல எந்த விஷயமா இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்பாக பல பேரிடம் அபிப்பிராயம் கேட்பதை முதல்ல நிறுத்து. ஓ மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நேர்த்தியா உறுதியா செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. நீயாக இருந்தா நிச்சயம் வெற்றி உன் கைகளில் வந்து சேரும். இந்த உலகம் எவ்வளவு மோசமானதுன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளு. ஒரு மனுஷன் வயசான காலத்திலேயோ அல்லது உடம்பு முடியாமல் இருக்கும்போதோ அவனுக்கு என்ன ஏது எதுவும் வேணுமானு நலம் விசாரிக்கவும் அன்பா ஆறுதல் சொல்லவும் இந்த உலகம் ஓடி வராது. ஆனால் அவன் உயிரை விட்டுட்டான், அவன் இதய துடிப்பு நின்று போச்சுன்னா இந்த உலகமே இந்த உலகத்து மனிதர்களும் உறவுகளும் ஒன்றா சேர்ந்து வந்து துடிச்சு பக்கத்தில் நின்று அழுது புலம்புவது போல நடிப்பார்கள். ஒரு உயிர் போன பிறகு அழுது புலம்புறதால அது திரும்ப வரப்போறதில்ல. இருக்கும்போதே அந்த உயிருக்கு உரிய மரியாதையை அந்த மனிதருக்கு உரிய மதிப்பை கொடுக்கலாம் அல்லவா? கஷ்டப்படும் போது அவனுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்காம இருந்துட்டு அப்புறம் வந்து அழுது புலம்புனா மட்டும் போன உயிர் வந்துட போறதில்ல. முதல்ல உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களையும் அவர்களுடைய உறவுகளையும் பெரியவங்களோ பெத்தவங்களோ யாரா இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடு. அதன் மூலமாக உனக்கான பல நன்மைகள் நடக்கும். நீ விரும்பிய வாழ்க்கையையும் இந்த முருகன் நிச்சயமா உன் கைகளில் கொடுப்பேன். அடுத்தடுத்து வாழ்க்கையில ஜெயிக்கணும் முன்னுக்கு வரணுன்றதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளை செய். அடுத்த நிலைமையை அடைவதற்கு முயற்சி செய்யலாம், அடுத்தவன் நிலைமைக்கு வர்றதற்கு முயற்சி செய்யாதே. உன் நிலைமையை உயர்த்து, ஆனா அடுத்தவன் நிலைமையை பார்த்து ஏங்காதே. இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களுக்கும் காரணம் தேடிக்கிட்டே இருந்தீன்னா கடைசி வரைக்கும் நிம்மதி இருக்காது. சில நேரங்களில் உன் மனசு காயப்பட்டிருக்கலாம், உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் ஏன் இப்படி நடந்தது எதுக்கு இப்படி நடந்ததுன்னு நியாயம் தேடிக்கிட்டே இருக்க வேண்டாம். என்ன நடந்தாலும்
அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கோ. கஷ்டங்கள் வரும்போது தான் உன் வாழ்க்கையில் அது அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும். கஷ்டம் இல்லாட்டி முன்னேறணுன்ற எண்ணமே உனக்கு வராது. உன் வாழ்வின் கஷ்ட நஷ்டங்களை போக்கி உனக்கான நன்மைகளை செய்ய இந்த முருகன் நான் இருக்கேன். எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை, மன வருத்தமாக இருக்குது, மனசு பாரமாக இருக்குன்னா நீ அழுகிறதுல தப்பு இல்லை. ஆனால் அழுகிறதா இருந்தால் கூட தனியாக நின்று அழுகணும். இல்லாட்டி இந்த முருகன் மீது முன்னாடி வந்து உன் கவலைகளை சொல்லி கண்ணீர் விடலாமே தவிர உன்னை அழுக வச்சு அதை பார்த்து சந்தோஷப்படணும்னு நினச்சி காத்துக்கிட்டு இருக்கவங்க முன்பாக, உன்னை அழ வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முன்பாக அழுதினா அது தவறு. நீ தோத்து போனதா ஆகிவிடுமல்லவா? எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கண்ணீர் விட வைக்கணும், கவலைப்பட வைக்கிறோம்னு நினைக்கிறவங்க முன்பாக நீ கண் கலங்கவே கூடாது. பல்ல கடிச்சிக்கிட்டு கண்ணை சிமிட்டிக்கிட்டு நீ உன் கண்ணீரை கட்டுப்படுத்திக்கோ என் செல்வமே. அதுக்கப்புறம் உன் மன வருத்தமோ மனக்குறையோ மனபாரமோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொன்னீனா இந்த முருகன் உனக்கான அனைத்தையும் சரி செஞ்சு கொடுப்பேன். நீ மிகவும் தகுதியும் திறமையும் உள்ள பிள்ளை. உன்னை பற்றி மற்றவங்க ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நீ உன்னை தாழ்வாக நினைக்காதே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் துயர் துடைத்து உனக்கான மகிழ்ச்சியை தர இந்த முருகன் நான் இருக்கேன். அதனால் நீ எப்போதும் மன அமைதியோடு இரு. மன அமைதியை விட மிகப்பெரிய செல்வம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கைக்கான தேடல்ல நீ தொலைக்கவே கூடாத மிகப்பெரிய புதையல் மன அமைதிதான். அடுத்தவங்க உன் மேலே வெறுப்பை கொட்டினாலும், அடுத்தவங்க உன் கூட சண்டை போட்டாலும் நீ அமைதியாக இருந்தீனா அதுதான் உனக்கான மிகப்பெரிய பலம். அமைதியாக இருப்பதும் பொறுமையாக போவதும் பலவீனம் அல்ல என் செல்வமே. இன்பமோ துன்பமோ அதை அனுபவிக்க போவது நீதானே. அதனால் எப்போதும் நல்ல முடிவெடு. உன்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதுக்கு நீ கவலைப்பட வேணாம். நீ எப்போதும் நல்லதையே நினச்சி நல்ல விதமாக செயல்படும் போது உனக்கான எல்லா நன்மைகளையும் இந்த முருகன் நான் நடத்தி கொடுப்பேன். எவன் ஒருவன் உன்னை அதிகமாக விமர்சிக்கிறானோ, நீ என்ன செய்கிறன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்களோ, அவங்க உன்னை பார்த்து பயப்படுறாங்க அல்லது உன் வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு தான் அர்த்தம். யார் உன்னை பற்றி உனக்கு பின்னால் அதிகமாக பேசினாலும், உனக்கு முன்னாலேயே வந்து உன்னை குறை சொன்னாலும் நீ அவங்கள கண்டுக்கொள்ள வேண்டாம். ஏன்னா நல்லது நினச்சி நீ நல்லபடியாக வாழணும், திருந்தணும்னு உண்மையிலேயே புத்தி சொல்கிறவங்க ஒரு விதம். ஆனால் நீ செய்கிற நல்லதை பார்க்க முடியாமல், நீ முன்னேறதை பொறுக்க முடியாமல் பொறாமையோடு உன்னை விமர்சிப்பவர்கள் இன்னொரு விதம். அப்படிப்பட்ட மனிதர்களையும் அவங்க வார்த்தைகளையும் நீ காதில் வாங்கிக்கவோ கண்டுக்கவோ வேண்டாம். எப்போதுமே சந்தோஷமா இரு. காரணமே இல்லாமல் சந்தோஷமா இரு. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அது நடந்தால் சந்தோஷப்படுவேன், இது நடந்தால் சந்தோஷப்படுவேன்னு காரணங்களை தேடிக்கிட்டே இருக்காத. எது நடந்தாலும் நடக்காட்டியும் நீ சந்தோஷமாக இருந்தாலே உன் மகிழ்ச்சியே உனக்கு வேண்டிய அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துரும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டங்கிறத விட எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீ யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதுதான் உன் தன்னம்பிக்கையின் வெற்றி. எந்த சூழ்நிலையிலும் நீ எவ்வளவு காயப்பட்டாலும் கூட யார் மனசும் காயப்படும் விதத்தில் பேசிடாதே என் செல்வமே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனைனா துன்பம் காயம்னு புலம்புற மனிதர்கள் அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அவன் தலைவிதி அவன் செஞ்சதுக்கு அனுபவிக்கிறானா 1000 விதமாக 1000 பேசலாம். நீ எப்போதும் நீ என்ன கஷ்டப்பட்டாலும் காயப்பட்டாலும் யார் மனசும் நோகும்படி எதையும் பேசாதே. நம்ப வச்சு ஏமாத்துற நவீன கால சகுனிகள் உன்னை சுற்றி இருக்க தான் செய்வாங்க. உன் முன்னால் உன்னை பாராட்டிட்டு உனக்கு பின்னால் உன்னை பற்றி வதந்திகளை பேசக்கூடிய சதி பண்ணி வீழ்த்த துடிக்கும் மனிதர்களும் உன் கூட இருப்பாங்க. கூடவே இருந்து குழிக்குள் தள்ளக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உன்னை சிக்கலில் தள்ளி விட்டுட்டு பொம்மை போல நின்று வேடிக்கை பார்க்குற மனிதர்களுக்கு மத்தியில் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ என் செல்வமே. உனக்கு ஏதாவது நல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது, நல்லது நடக்கும்போது அதை தடுத்து தவறான வழியில் அவங்க பறித்து வச்சுக்கிட்டு உன்னை ஏமாற்றி உன்னை கீழே தள்ளிவிட முயற்சி செய்யும் மனிதர்கள் உன் கூடவே இருக்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ. நீ வெற்றி பெறணுன்றதுக்காக முயற்சி செய்யும்போது, முன்னேறும்போது அதற்கு ஏதாவது ஒரு இடையூறு செய்பவர்களும் அவர்களின் தேவைக்காக மட்டுமே உன்னை பயன்படுத்துபவர்களும் அவங்களுக்கு தேவைனா என்ன வேணாலும் செய்ய தயாராக இருப்பவர்களும் உறவுகள்ன்ற பேரில் உன்னை சுற்றி இருக்காங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. கூடவே பேசி உன் கூடவே இருந்து சிரித்து சாப்பிட்டு உன் கூடவே இருந்து குளிபறிக்கும் நம்பிக்கை துரோகிகளிடம் நீ கொஞ்சம் கவனமாக இருந்து தான் ஆகணும்.
செய்யவே கூடாத மிகப்பெரிய துரோகத்தை எல்லாம் ரொம்ப சுலபமாக செஞ்சுட்டு முன்னாடி வந்து நான் யாரையுமே ஏமாத்துறதில்ல, நான் ரொம்ப நல்ல மனசு நல்ல ஆத்மான்னு சொல்லிக்கிட்டு சுற்றும் ஜென்மங்கள் இந்த பூமியில் இன்னும் உயிரோடு இருக்க தான் செய்கிறாங்க. யாருடைய வார்த்தைகளையும் அவ்வளவு சுலபமாக நம்பிட வேணாம். பேசுவதற்கு இனிமையாக இனிக்க இனிக்க பேசும் பல மனிதர்கள் செயலில் அப்படி உண்மையானவர்களாக நல்லவர்களாக இருக்க மாட்டாங்க. இல்லவும் இல்லைங்கிற உண்மையையும் நீ தெரிஞ்சுக்கோ என் செல்வமே. உன் பலத்தை பார்த்து பயந்தவர்கள் உன் பலவீனத்தை வச்சு அதன் மூலமாக உன்னை அழிக்கவும் தோற்கடிக்கவும் முயற்சி செய்யலாம். நீ எப்போதும் உன் பலவீனத்தை வெளிக்காட்டாதே. பலவீனத்தை உள்ள அடக்கிக்கிட்டு அதை ஒன்றுமில்லாமல் போகச் செய்து உன் பலத்தை அதிகப்படுத்து உறுதிப்படுத்து. உனக்கு எல்லாமுமாக இந்த முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர்றேன். அடிமையாக வாழ்வதை காட்டிலும் மோசமானது அடுத்தவங்களோட யோசனைகளுக்கெல்லாம் ஆமாம் போடுவது தான். யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு அதை கேட்காம உன் மனசுக்கு என்ன தோணுதோ உன் வாழ்க்கைக்கு என்ன சரி வருமோ அதை மட்டும் செய்ய பழகு. கஷ்டமான வேலைகளை செய்வதால் உன் உடம்பு ஒன்றும் கெட்டு போயிடாது, குறைஞ்சு போயிடாது. அதனால் கஷ்டமான வேலைகளையும் செய்ய பழகிக்கோ. கஷ்டமான சூழ்நிலைகளையும் கையாளவும் அந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் மனசை பக்குவப்படுத்தவும் பழகிக்கோ. இப்படி எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் தாண்டி கடந்து வரும்போது உடலும் உள்ளமும் உறுதியாக இருந்தால்தான் உன்னால் இந்த உலகத்தில் எதையும் எதிர்கொண்டு சாதிச்சு ஜெயிச்சு வாழ முடியுமே செல்வமே. வசதியாக வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியத்தோடு கஷ்டப்பட்டு சிக்கனமாக சேர்த்து வச்சு வாழ்ந்து வசதியற்ற ஆளாகவே வாழ்ந்து முடிஞ்சிட வேணாம். வாழ்க்கையை வாழ தெரியாதவர்கள் தான் காசு பணம் சேர்க்கிறேன்னு சிக்கனம் பண்ணுறேன்னு கஞ்சத்தனமாக வாழ்க்கையை வாழ்வாங்க. நீ நல்லா சம்பாதிச்சு அதே நேரத்தில் அளவாக யோசித்து செயல்பட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து காட்டிடணும் என் செல்வமே.